ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 1 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகே தாவகா ஜீவபாஜா மித்யேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் त्वद्वपुश्चित्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा பரமரசசுதாம் போதிபூரே ரமேரன். இப்போ இதுக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, குருவாயூரப்பா, இந்த பிறவியை நீ கொடுத்தது கூட நான் ஒரு பாக்கியமாக தான் கருதுகிறேன். நான் முன்னாடி என்ன நினச்சேன்னா, பிறவியை கொடுத்ததும் ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சேன். ஆனால் குருவாயூரப்பா, உன்னுடைய இந்த படைப்பு செயல் இருக்கே, உலகிலோட ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குமோ அப்படின்னு தான் முதல்ல நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுறது, நான் அப்படி நினச்சிருக்கக்கூடாது. இன்னி ஒரு வேளை படைக்காமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள்லாம் எப்படி உன்னோட திருமேனியெல்லாம் அனுபவிக்க முடியும்? அது எவ்வளோ மிக மிக இனிமையாகதாக இருக்கிறது. ஞானமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கிற நீ உன்னோட திருமேனியை எப்படி ஜீவர்கள்லாம் அனுபவிக்க முடியும்? திருமேனி தர்ஷனமே கிடைக்காமல் போயிருக்குமே. கண்களாலும் காதுகளாலும் மிக உயர்ந்த அமுதக்கடலாக இருக்கும் உடைய திருமேனியை அனுபவித்து ஆனந்தத்தை அப்போதானே திளைக்க முடியும் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.